அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ப்ரெட்டு வச்சு பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 ஸ்லைஸில் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரங்களெல்லாம் கட் பண்ணிடலாம். 4 சைடும் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 4 சைடும் ஓரத்தை கட் பண்ணிட்டேன். மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இதை பிச்சு போட்டுருவோம். பிச்சு போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றியாச்சு. நெய் உருகட்டும். ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்ச ப்ரெட் அதில் சேர்த்துடுறேன். லைட்டாக வறுத்துக்குருவோம். ஏற்கனவே 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி தான் வச்சுருந்தேன். அந்த பாலை இதில் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். பால்லையே ப்ரெட்டு வேகட்டும். இதில் 1 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ப்ரெட்டு பாலில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் சீனி சேர்த்துக்கிடுவோம். நான் சின்ன குழிக்கரண்டிக்கு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கிறங்க. சீனி சேர்த்ததும் கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்கிறங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். 2 ட்ராப் ஊற்றிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. நான் ஸ்டவ்வை மீடியமாக வச்சு தான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கிறங்க. அப்படி இல்லை ஒயிட் கலராகவே இருக்கட்டும்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது நம்ம விருப்பம்தான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் சீட் விரிச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக நட்ஸ் தூவிடுறேன். பிஸ்தா, பாதாம், முந்திரி இப்படி எல்லாம் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு நட்ஸை மட்டும் தூவிக்கிறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை இதில் தட்டிடலாம். சமப்படுத்திக்கிடுவோம். மேலேயும் கொஞ்சம் நட்ஸ் தூவிடுறேன். நட்ஸ் இதை உருட்டி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணிடலாம். ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஒரு பீஸ் எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ப்ரெட்டில் தான் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.